வணக்கம். ஆக்டிவ் வாட்டர் சேவரின் SAN 9005 மாடல் வைஃபை வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஒர்க்கிங் வீடியோ. நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலரில் நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலு. இது சம்புக்கு டேங்க்குன்னு எந்த மாடலாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் எந்த ஸ்டார்டரு எந்த மோட்டராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது யூனிவர்சல் மாடலில் ஒர்க் ஆகக்கூடிய வைஃபை மாடல். இது வைஃபையில் ஒர்க் ஆகிறனால இதை நம்ம ஆப் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப்பில் இன்னும் நிறையா டேட்டாஸ் நம்ம மானிட்டரும் பண்ணிக்கலாம். இது வைஃபை மாடல். யூனிட்டை ஆன் பண்ண உடனே இனிஷியல் செட்டப் நடக்கும். வைஃபைவை அது கான்ஃபிகர் பண்ணும், அது செட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்போம் இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்டு, அது கூட கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு இனிஷியல் செட்டப் இருக்கும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இன்புட்டுக்குள்ளார போகும். இந்த 30 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வைஃபை மோடு என்ன கான்ஃபிகர் ஆகுது, இதாகுது. அதுக்கப்புறம் இந்த கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வரும். அது நம்ம கரண்ட் செட்டிங், நம்ம மோட்டரோட ஆம்பியர் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற நம்பர் வரும். வந்ததுக்கப்புறம் உள்ளே போகும். உள்ளே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் காமிக்கும், சம்பு ஹையா லோவா அப்படின்னு காமிக்கும் செகண்ட் லைனில். அதேமாதிரி டேங்க்கு ஹையா லோவான்னு ஒரு ஸ்பேஸ் விட்டு அதே லைனில் காமிக்கும். கடைசியில் ஆட்டோவில் இருக்கா மேனுவலில் இருக்கான்னு நமக்கு LCD டிஸ்பிளேயில் காமிக்கும். எவ்ரி 4 to 5 செகண்டுக்கு நமக்கு ரியல் டைமில் வோல்டேஜ் நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வீட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு வோல்டேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் டேங்க்கு லோ ஆச்சுன்னா மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு run அப்படின்னு டிஸ்பிளேயில் வரும். அதுபோக ஃபஸ்ட் லைனில் ஏன்னு சொல்லி என்ன ஆம்பியர் மோட்டார் எடுக்குது அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். இதுவுமே ஒவ்வொரு 5 செகண்டுக்கு ஒரு தடவை உங்களுக்கு ப்ரெசன்ட் ஆம்பியர் என்ன எடுத்துகிட்ருக்கு மோட்டாரு அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டார் ஆன் ஆச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு மேல் தொட்டிக்குள்ளே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி கொட்ட ஆரம்பித்ததையுமே இங்கே நமக்கு ஃப்ளோ அப்படிங்கிற இண்டிகேஷன் வரும். இந்த ஃப்ளோ இண்டிகேஷன் மேல் தொட்டிக்குள்ளே தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃப்ளோ சென்சாரை வச்சு இங்கே நமக்கு இண்டிகேஷன் வரும். அது ஃபஸ்ட் லைனில் டாப் கார்னரில் ஃப்ளோங்கிற இண்டிகேஷன் வரும். டேங்க் நிறையிற வரைக்கும் மோட்டார் இந்த இண்டிகேஷன் இதுங்களோட ஓடிட்டே இருக்கும். ஆம்பியர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே சமயத்தில் உங்களுக்கு நெட்டுலேயும் இந்த அப்டேட் ஆகி இதாகிடும். இப்போ டேங்க் நிறைஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு இந்த rnங்கிறது மறைஞ்சிரும். அடுத்தது ஆம்பியருங்கிறதும் மறைஞ்சிரும். இப்போ மேல் தொட்டிக்குள்ளே கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி கொட்டதுன்னதையும் அந்த ஃப்ளோவும் மறைஞ்சிரும். இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மோட்டர் ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது சம்பில் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் சம்பு லோ அப்படிங்கிறது மாறிடும். இந்த சமயத்தில் சம்பு லோ ஆயிடுச்சு, அப்போ டேங்க்கும் லோ ஆச்சுன்னா நமக்கு மோட்டார் ஆன் ஆகாது. எப்போ திரும்ப சம்பு ஹை லெவல் சென்சாருக்கு மேலே ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு மேலே மோட்டார் ஆன் ஆகும். இது இதோட பேசிக் ஆப்ரேஷன் இதில் வர்றது. இப்போ சம்பில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, டேங்க்கில் தண்ணி குறைஞ்சி மோட்டார் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் நமக்கு மேல் தொட்டிக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால மோட்டார் ஓடுது, ஆனால் மேல் தொட்டிக்குள்ளே தண்ணி கொட்டலை அப்படின்னா இது 1 நிமிஷம் வரைக்கும் தண்ணி வருதா மேல் தொட்டிக்குள்ளே அப்படின்னு பார்க்கும். பார்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் தண்ணி வரவே இல்லைன்னா இது மோட்டாரை ஆஃப் பண்ணிடும். இதே மோட்டார் ஆன் பண்ண உடனே நமக்கு மேலே தண்ணி கொட்டாது இல்லையா, அப்போனா அது 3 நிமிஷம் வரைக்கும் பார்க்கும். 3 நிமிஷம் தண்ணி மேல் தொட்டிக்குள்ளே கொட்டுதா இல்லையா அப்படின்னு அந்த ஃப்ளோ சென்சார் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் டேங்க்குள்ளே வச்சுருக்கிறது. இப்போ அந்த 3 நிமிஷம் கழிச்சுமே நமக்கு அந்த ஃப்ளோ சென்சாரில் தண்ணி வரவே இல்லை அப்படின்னா இது மோட்டரை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை அப்படின்னு டிஸ்பிளேயில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு T- 1 மணி நேரம் T- செகண்ட்ஸில் கம்மியாகும். இது எத்தனை செகண்ட்ஸில் கம்மியாகும்னா 5 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை இது அப்டேட் ஆகும். அந்த மாதிரி T- செகண்ட், அதாவது டைமர் ரிவர்ஸில் ஓடும். T- அண்டர் லோட் ட்ரிப்பு யூனிட்டை பவர் ஆன் பண்ணதையும் அந்த ஒய்ஃபை செட்டப்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் வரும். அதுதான் நம்ம ஆம்பியர் செட் பண்ணியிருக்கிறது. உங்கள் மோட்ரு நார்மலாக இந்த ஆம்ஸ் ரேஞ்சில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது செட் ஆகிருக்கிறது. இப்போ என்ன பண்ணுன்னா மோட்டாரில் டேங்கில் தண்ணி குறைஞ்சி மோட்டார் ஆன் ஆகி மோட்டார் ஓடும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஆம்ஸ் எடுக்கும். அந்த ஆம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு நம்பரு, அந்த நம்பருக்குலேருந்து மேட்ச் ஆகணும். இது ஆவரேஜ் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போ 4.3 ஆம்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கோம். இந்த 4.3 ஆம்ஸ்லேருந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் இருக்கும். அதாவது
இந்த 4.3லேருந்து இதுக்கு கீழே இவ்வளோ தூரம் போகலாம், அதே மாதிரி இந்த 4.3லேருந்து இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் போகலான்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த 4.3 ரேஞ்சிலேருந்து நம்ம வந்து கீழே போக போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா கம்மி பண்ண போகிறோம் ஆம்பேரை. இப்போ வந்து மோட்டார் ஓடிட்டு இருக்கிற மோட்டர் வந்து இப்படி கம்மி ஆச்சு அப்படின்னா இது வந்து அண்டர்லோட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ட்ரை ரன்னு கூட சொல்லுவாங்க. வெறும் மோட்டாராக ஓடுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து ஆம்பேர் கம்மியாகிறது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த 4.3 ஆம்ப்ஸ்லேருந்து கம்மி 20% கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து மோட்டார் வந்து இது வந்து அண்டர்லோடு அப்படின்னு எடுத்துகிட்டு மோட்டார் வந்து ஆஃப் ஆயிரும். இது எப்போ இந்த 4.3 ஆம்ப்ஸ் விட்டு 20% கீழே போன உடனே ஆஃப் ஆகுமான்னு கேட்டால் அப்படி ஆஃப் ஆகாது. என்ன பண்ணுன்னா இந்த 4.3 ஆம்ப்ஸ் கீழே போச்சு அப்படின்னா இதிலிருந்து 1 நிமிஷம் டைமு பார்க்கும். அந்த 1 நிமிஷமும் இந்த 4.3 ஆம்ப்ஸ் ரேஞ்சிலிருந்து 20% கீழே தான் இருக்குது அந்த வேல்யூ அப்படின்னா அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். அப்போ தான் வந்து ஆஃப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 20%க்கு கீழே போயிடணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 4லேருந்து டோட்டலாக கம்மி பண்ணி அப்படியே 4யுமே கம்மி பண்ணி 0.5ல் மட்டும் வச்சுட்டோம். அதனால் என்ன ஆகும்னா இந்த 1 நிமிஷம் கழித்து அண்டர்லோட் ட்ரிப்புன்னு வந்துடும். இந்த ட்ரிப்பு வந்துச்சுன்னா இது திரும்ப ரீசெட் ஆகுமா இதாகுமான்னு கேட்டால் ஆகாது. எப்போ இன் பர்சன் அவங்க நேரில் போய் யூனிட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இது திரும்ப நார்மல் ஆகும். அது வரைக்கும் அண்டர்லோட் ட்ரிப்புன்னே தான் இருக்கும். ஓவர்லோட் ட்ரிப்பில் நம்ம பவர் ஆன் பண்ணும் பொழுது ஒரு வேல்யூ தெரியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 4.3 நம்ம இதுக்கு முன்னாடி இதில் செட் பண்ணியிருந்தோம்ல அதே வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த இதில் வந்து அதேமாதிரி டேங்க் லோ ஆனதையும் மோட்டார் ஆன் ஆகும். மோட்டார் ஆன் ஆகிட்டு ஒரு ஆம்பியர் எடுக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆம்பியர் வந்து அதிகமான ஆம்பியர் எடுக்குது, அதாவது லோடு வந்து அதிகமாக எடுக்குது அப்படின்னா இப்போ என்னென்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 4.3ங்கிற வேல்யூ, இதிலிருந்து 30% அதிகமாக எடுக்கணும். எடுத்ததுன்னா நமக்கு வந்து அது வந்து ஓவர்லோடு அப்படின்னு இது பண்ணிப்போம். 30% இதில் 31% அதிகமாக நமக்கு வந்து லோடு எடுக்குது அப்படின்னா அப்போ வந்து இது வந்து ஓவர்லோடு அப்படின்னு இதாகும். செட் பண்ணி வச்சுக்கிறது 4.3 ஆம்ப்ஸு, இதுலேருந்து 30% அதிகமாக எடுத்ததுன்னா 30%க்கு மேலே அதிகமாக 31% வேல்யூ அதிகமாக லோடு எடுக்குது அப்படின்னா இதை வந்து ஓவர்லோடுன்னு எடுத்துக்கும். இதுவுமே 1 நிமிஷம் இதே லோடில் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஆஃப் ஆகிட்டு ஓவர்லோட் ட்ரிப்புன்னு வரும். நம்ம மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே 2 மடங்கு வேல்யூ 8.4 7.8 அப்படின்னு அப்படியே 4.3க்கு பதிலாக அப்படியே அதிகமாக 2 மடங்காக செட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 நிமிஷம் மோட்டார் ஓடிட்டு 8.4 இல்லை 7.5 அந்த மாதிரி அதிகமான வேல்யூலேயே மெயின்டைன் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் டேர்ன் ஆஃப் ஆகிட்டு நமக்கு வந்து ஓவர்லோடு ட்ரிப்பு அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே காமிக்கும். இதுவுமே வந்து மோட்டாரை திரும்ப நம்ம நேரில் போய் பார்த்துட்டு யூனிட்டை ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணால் தான் ரீசெட் ஆகும். அது வரைக்கும் ஓவர்லோட் ட்ரிப்புன்னு தான் காமிச்சிக்கிட்டே இருக்கும். கரண்ட் செட்டிங்கிற பட்டனை வந்து அமுத்தி பிடிச்சிட்டு அப்புறமா வந்து பவரை ஆன் பண்ணுறோம். இப்படி நாம் வந்து இந்த மாதிரி பட்டனை அமுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு பவரை ஆன் பண்ணும் பொழுது நமக்கு கரண்ட் செட்டிங்னு வரும். இப்போ வந்து மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு மோட்டார் ஓட ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து எத்தனை ஆம்ப்ஸ் வந்து எடுக்குது மோட்டார் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இது என்னென்னா கரண்ட் செட்டிங்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அண்டர்லோடு ஓவர்லோடெலாம் பார்த்தோம்ல, அந்த ப்ரீ டிஃபைன்டாக செட் பண்ண வேல்யூ எப்படி செட் பண்ணுறது. இப்போ நமக்கு அண்டர்லோடு ஓவர்லோடு ஏதோ ஒன்று வந்து நமக்கு அடிக்கடி வருது அப்படின்னா மோட்டார் வந்து நமக்கு ஏதோ வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை அந்த பட்டனை அமுத்தி பிடிச்சி ஆன் பண்ணோம்னா இப்போ நமக்கு வந்து அந்த வேல்யூ திரும்பவும் அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி ரீரைட் ஆகி நமக்கு செட் ஆகும். இப்போ இந்த வேல்யூலேயே மறுபடியும் பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம வந்து மோட்டரை செக் பண்ணணும். இதுதான் வந்து கரண்ட் செட்டிங். இப்போ பார்த்திங்கன்னா வேல்யூ செட் ஆகிடுச்சு. அது ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி வேல்யூ வந்து செட் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த வேல்யூ 4043 வந்து நார்மல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மோட்டார் ஆகட்டும் நம்ம யூனிட் ஆகட்டும் 230 வோல்ட்டு. இது வந்து ஸ்டாண்டர்ட் 230 வோல்ட்டு வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிற இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஆனால் வீட்டிலையோ இல்லை எல்லா இடத்துலையும் சரி இந்த 230 ஐடியலாக மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா 200 இருக்கும், சில சமயம் பார்த்திங்கன்னா 250 இருக்கும். இந்த மாதிரி மேலே கீழே இறங்கி ஏறத்தான் செய்யும் இது வோல்டேஜ். ஆனாலும் இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்லேயும் ஒரு லிமிட் இருக்கும்ல. இத்தனை வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா
மோட்டார் ஆபத்து, இத்தனை வோல்டேஜ் கீழே போனாலும் மோட்டாருக்கு ஆபத்துன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் படி நம்ம வந்து ஒரு லிமிட்டு செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 265 வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா மோட்டாருக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மோட்டாரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். நம்ம யூனிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் நம்ம 275 வச்சுருக்கோம். அதனால் ஹையர் வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் வந்து உடனே வோல்டேஜ் வந்த உடனே இதாகுமான்னு பார்த்திங்கன்னா அப்படி ஆகாது. இது வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அப்படியே ஸ்டேபிளாக இதே வோல்டேஜ் மெயின்டைன் ஆனால் தான் நமக்கு வந்து ஹை வோல்டேஜ்னு ட்ரிப் ஆகி நமக்கு ஆஃப் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு தடவை 270 280 அந்த மாதிரி வருது, அப்புறம் ஒரே நிமிஷத்தில் நார்மல் ஆகிடுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து யூனிட் வந்து சரியாக ஒர்க் ஆகிட்டு கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த 270 வந்து 10 நிமிஷம் அதே வோல்டேஜில் அப்படியே கண்டினியூஸாக மெயின்டைன் ஆச்சுன்னா ஹை வோல்டேஜில் சொல்லி ட்ரிப் ஆகிடும். மோட்டார் ஓடிட்டு இருந்தாலும் ஆஃப் பண்ணிடும், இல்லை ஓடணும் அப்படின்னு வந்தாலும் அதை ஓட விடாமல் நிறுத்திடும். இது வந்து 10 நிமிஷம் கழித்து ரீசெட் ஆகும். இந்த 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி T- டைமரில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஷோ ஆகும். 10 நிமிஷங்கிறது 600 செகண்டு, 600 செகண்ட்லேருந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். 595 580 அந்த மாதிரி மைனஸ் ஆகிக்கிட்டே வந்து நமக்கு வந்து காமிக்கும். 5 செகண்டாக மைனஸ் ஆகும். நம்ம 10 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 15 செகண்டு தான் இருக்குது. வோல்டேஜ் கம்மியாகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போவும் பாருங்கள், நம்ம வந்து 280லேருந்து இப்போ வந்து வோல்டேஜ் வந்து 220க்கு மாறிடுச்சு. இது வந்து நார்மல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தான். அதனால் இப்போ குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹை வோல்டேஜ்னு காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து மறுபடியும் 0 ஆகிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ வோல்டேஜ் நார்மலாக இருக்குது அப்படின்னதையும் இது வந்து மறுபடியும் ஆட்டோ மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுக்கப்புறமே வந்து டேங்கு குறைஞ்சாலும் சரி, சம்ப் இது பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக ஒர்க் ஆகும். நம்ம யூனிட் வந்து வோல்டேஜ் அதிகமானால் மட்டும் இல்லை, வோல்டேஜ் கம்மியானாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் பண்ணிடும். எப்படி ஹையர் லெவலுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கோமோ அதே மாதிரி லோயர் லெவலுக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அது பார்த்திங்கன்னா 160 வோல்டேஜ். 160 வோல்டேஜுக்கு கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டாரை ட்ரிப் பண்ணிடும். ஓடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாகவே 120 வோல்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகணும்னா ஆன் ஆக விடாது. இது வந்து நடக்கும். இப்போ வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா 155 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கோம் யூனிட்டில். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 155 வோல்டேஜ் வந்து கம்மியான வோல்டேஜ். இது வந்து இதே மாதிரி 10 நிமிஷம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிட்டு லோ வோல்டேஜ்னு வந்துடும். லோ வோல்டேஜ்னு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி T- டைமர் காமிக்கும். 10 நிமிஷம் அதே ஹை வோல்டேஜுக்கு இருக்கிற அதே டிலே இருக்கும். 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இருந்து வரும். T- டைமரில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 596 594ன்னு இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சி நமக்கு வந்து எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் இது வந்து வோல்டேஜ் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்காது, ஐடியலாக இருக்கும். வோல்டேஜ் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளேயில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். திரும்ப 10 செகண்ட் கேப் இருக்கிறப்ப நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ அந்த 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இப்போ நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 200 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஏன்னா 160 கீழே போனால் தானே ஒர்க் ஆகாது. 200 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வோல்டேஜ் 0 ஆகிட்டு திரும்ப செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓகே வோல்டேஜ் நார்மலாக இருக்குன்னு நார்மலாக மறுபடியும் ஆட்டோ மோடுக்கு மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து வழக்கம் போல் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோ மேனுவல் மோடு. இப்போ ஆட்டோ மேனுவல்னு எழுதியிருக்கிற பட்டனை ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா டெக்ஸ்ட்டில் மேனுவல்னு வரும். வந்ததையும் கை எடுத்துடணும். கை எடுத்துட்டால் வந்து இப்போ வந்து இது மேனுவல் மோட் ஆயிடுச்சு. மேனுவல்னால் என்னென்னா நீங்களே ஆன் பண்ணிக்கணும், நீங்களே ஆஃப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி மோடு. இப்போ அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து மோட்டார் ஆன் ஆகும். எம்ரன்னு வந்துட்டால் நம்ம வந்து கை எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், எம்ரன்னு வந்துடும். அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஆம்பேர் டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து மோட்டார் ஆப்ரேஷன் நார்மலாக நடந்துகிட்டே இருக்கும். இது எப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தான் வந்து அந்த ஸ்டாப் பட்டனை அமுத்தி ப்ரெஸ் பண்ணணும். அமுத்தினா மட்டும்தான் ஆஃப் ஆகும். மற்றபடி சென்சார்லேயோ இதுலேயோ ஆட்டோமேட்டிக்லேயோ இது கட் ஆஃபே ஆகாது. ஏன்னா இது மேனுவலில் மாற்றிட்டோம். மேனுவலில் இருக்கிறனால நம்மளே மேனுவலாக போய் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் ஆஃபே ஆகாது. இந்த சென்சார்ஸ் இது எல்லாமே இது வந்து பைபாஸ் பண்ணிடும். மேனுவலாக நீங்கள் வழக்கம் போல் ஸ்டார்டர் எப்படி யூஸ் பண்ணிருந்தீங்களோ அது மாதிரி மாறிடும். மறுபடியும் ஆட்டோ மோடு மாற்றுறதுக்கு மறுபடியும் ஆட்டோ மேனுவல் பட்டனை 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி போச்சிங்கன்னா ஆட்டோன்னு டிஸ்பிளே வரும். அப்போ நீங்கள் கையை எடுத்துடலாம். அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோங்கிறது நார்மல் ஆயிரும்.